தம்பி தம்பி மீடியாவில் அங்கே கொஞ்சம் ஓரமாக நீங்கள் நடுவாள வாங்களா நடுவாள கொண்டு வந்தார்கள் நபிகள் வந்தா والسلام عليك يا رسول الله الصلاة والسلام عليك يا حبيب الله الصلاة والسلام عليك والسلام عليك يا حبيب الله يدوري سوريا சந்திரவானிலே மின்னுமோ எதுவரை சூரியன் சந்திரவானிலே மின்னுமோ அதுவரை நாயகத்தின் மீலாதினை கொண்டாடுவோ நூறு நபிகள் வந்தார்கள் நூரை கொண்டு வந்தார்கள் நூறு நபிகள் வந்தார்கள் நூரை கொண்டு வந்தார்கள் அதிலம்
والسلام عليك يا حبيب الله الصلاة والسلام عليك يا رسول الله والسلام عليك يا حبيب الله الصلاة والسلام عليك يا رسول الله الصلاة والسلام عليك يا حبيب الله والسلام عليك يا رسول الله الصلاة والسلام عليك يا حبيب الله والسلام عليك يا حبيب الله الصلاة والسلام عليك يا رسول الله
கொண்டு வந்தார்கள் அகிலம் அனைத்தும் ஒளி வீசிட நூறு நபியே வந்தார்கள் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலைக்க யா ஹபீபல்லாஹ் அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா ஹபீபல்லாஹ் வஸ்ஸலாமு அலைக்க யா ஹபீபல்லாஹ் நாயகத்தின் புகழ்பாடு மௌதும் கூட பிடிக்காதே நாயகத்தின் புகழ்பாடு மௌதும் கூட பிடிக்காதே கபரிலே நாயகத்தின் புகழ்பாடு செல்வோம் கொண்டு வந்தார்கள் நமக்காக பாராளுமன்றத்தில் ஓடி வருகின்ற குரல் நமக்கு அரசியல் இடையாளம் நமது மகன் நமது தளபதி சட்டத்தரணி எஸ்.எம்.எம். முஷாரப் கௌரவ நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டத்தரணி எஸ்.எம்.எம். முஷாரப் அவர்கள் அதை போன்று நமது அன்பான புத்திஜீவிகள் புடைசூழ எமது அகதிகள் யார் நபி வைத்து முழங்க கண்மணி நாதர் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் மீது ஸலவாத் சொல்லி இப்போது
இப்போது அழைத்து வருகின்ற நிகழ்வு இப்போது எமது மீளா மேடையை நோக்கி அதிதிகளை அழைத்து வருகின்ற நிகழ்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே மாணவர்கள் கொல்லடியோடு அவர்களை இப்போது அழைத்து வருகின்ற நிகழ்வு. இந்த நிகழ்வுகளினுடைய நேரடி ஒளிபரப்பு முகநூல் தொலைக்காட்சிகளினுடைய முதல்வன் தாருஷமா டிவி, எமது மண்ணின் குரல் செம்மொழி என்ற முகநூல் டிவி, அதே போல லெட்டர் ஆகியவற்றினூடாக இந்த நிகழ்வுகளை நாம் நேரடியாக லங்கா தமிழ் லெட்டர் ஊடாக நேரடியாக இந்த நிகழ்வுகளை அஞ்சலி செய்து கொண்டிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே நமது அழைப்பை ஏற்று இந்த நிகழ்வினுடைய தலைமை பாதுஷா ஃபவுண்டேஷன் ஷாவுல் ஹமீத் ஜும்மா பள்ளிவாசல் தலைவர் அல் ஹாஃபில் கண்ணியத்துக்குரிய மௌலவி அமீருத்தீன் அப்துல் ஹக் அல் காஃபி அவர்களினுடைய தலைமையிலே இந்த நிகழ்வுகள் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த வேளையிலே இந்த நிகழ்வுக்கு பிரதம பேச்சாளர்கள் தென்னிந்தியாவில் இருந்து வருகை தந்திருக்கின்ற மார்க்க பேரறிஞர்களை அழைத்து வருகின்ற நிகழ்வு. யா நபி வைத்தோடு கண்மணி நாதர் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது ஸலவாத் சொல்லிக் கொண்டு அவர்களை அழைத்து வருகின்ற நிகழ்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்போது எமது அதிதிகள் எமது மேடை நோக்கி, எமது மாநாட்டு பெருமேடையை நோக்கி இப்போது அழைத்து வருகின்ற நிகழ்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஷாவுல் ஹமீத் ஜும்மா பள்ளிவாயல் மற்றும் பாதுஷா ஃபவுண்டேஷன் இணைந்து வழங்குகின்ற மாபெரும் மீலாது நபி பெருவிழா. இந்த நிகழ்வினுடைய பிரதம அதிதி எமது அன்பான அழைப்பை ஏற்று இந்த நிகழ்விலே பிரதம அதிதியாக நமக்காக பாராளுமன்றத்தில் ஓங்கி ஒலிக்கும் குரல், நமக்கான அரசியல் அடையாளம், நமது தளபதி, நமது மகன்
கௌரவ நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டத்தரணி S.M.M. முஷர்ரப் அவர்கள், அதே போன்று இந்த நிகழ்வினுடைய தலைமை பாதுஷா பவுண்டேஷன் ஜாபுல் ஹமீத் ஜும்மா பள்ளிவாயில் தலைவர் அல் ஹாஃபி எண்ணியத்துக்குரிய மௌலவி அமீருத்தீன் அப்துல் ஹக் அல் காஃபி அவர்கள், இந்த நிகழ்வில் சிறப்பு அதிதியாக எமது புத்துவில் மண்ணினுடைய பிரதேச செயலாளர் சட்டத்தரணி பிர்னாஸ் இஸ்மாயில் அவர்கள், எமது அன்பான அழைப்பை ஏற்று தென்னிந்தியாவில் இருந்து எமது மண்ணுக்கு வந்த கண்ணியத்துக்குரிய மௌலவி, தென்னிந்தியா சுன்னத் வல் ஜமாத் பேரியக்கத்தினுடைய தலைவர் ஹைருல் ஹரியா மகளிர் அறுபத்தினுடைய முதல்வர் டாக்டர் எம் ஷேக் அப்துல்லா ஜமாலி ஹசரத் அவர்கள், தென்னிந்தியா ரஹ்மானியா ஜாமியா மஸ்ஜித் தலைமை இமாம், தென்னிந்தியா ஜமாத்துல் உலமா சபையினுடைய பொதுச் செயலாளர் கண்ணியத்துக்குரிய மௌலவி அல் ஹாஃபி டாக்டர் V.S. அன்வர் பாதுஷா உலவி அவர்கள், தென்னிந்தியா கீழக்கரை பெரிய குதுபா பள்ளிவாயில் இமாம், தென்னிந்தியா ஃபைலுர் ரஹ்மான் பெண்கள் அறவுக்கலாபுரத்தினுடைய தலைமை பேராசிரியர் கண்ணியத்துக்குரிய அல் ஹாஃபி ஏ முஸ்தபா மஸ்லஹி எம்ஏ அவர்கள், இதே போன்று எமது அன்பான அழைப்பை ஏற்று இந்த பிரம்மாண்ட மேடைக்கு பிரசன்னமாக இருக்கின்ற கண்ணியமிக்க கல்விமான்கள், புத்திஜீவிகள், உலமா பெருந்தகைகள், அரசியல் பிரமுகர்கள், வர்த்தக பிரமுகர்கள் மற்றும் எமது சுன்னத் வல் ஜமாத்தை நேசிக்கக்கூடிய அனைத்து சகோதரர்களையும் நாம் அன்போடு வரவேற்றுக் கொண்டு நிகழ்வை தொடர்ந்து இப்போது உங்கள் மத்தியில் அல் ஹாஃபி மௌலவி ஏ இப்ராஸ் இம்தாதி ஃபாசில் சகாஃபி அவர்கள் தொடர்ந்து உரை நிகழ்த்துவார்கள். நிகழ்விற்கான இஸ்லாமிய நாடுகளின் தலைவர்கள் அனைவர்களும் இங்கே சமூகம் இருக்கிறார்கள். எனவே அவர்களுடைய நிகழ்வு ஆரம்பிப்பதற்காக வேண்டி நாம் உரை நிகழ்த்தி கொண்டு வந்த அந்த அம்சங்களை நிறுத்தும் வகையில் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த பிறந்த தினம் சமூக ஒற்றுமைக்காகவும் சமூக விழிப்புணர்வுக்காகவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாடுபட்டது மாத்திரமில்லாமல் சஹாபாக்களையும் அதோடு அந்த பாசறையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்த்தெடுத்திருக்கிறார். எத்தனையோ சஹாபாக்களுக்கு அரசியல் முறைமைகளை கற்றுக் கொடுத்திருக்கிறார். யார் யாராக இருந்தாலும் பிற மதத்தை ஏசவோ திட்டவோ கூடாது என்ற முறைமைப்பாடுகளை அன்று தொட்டு இன்று வரை இஸ்லாத்தில் பெரும்விடயமாக கண்காணிக்கப்படுகிறது. எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிநேகிதம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், நான் நபியாக அனுப்பப்படுவதற்கு முன்பு நான் மக்காவில் நடந்து செல்கின்ற பொழுது என்னை பார்த்து நிறைய மலைகள், இந்த மலைகள் என்பதை இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். அல்லாமா இப்னுல் ஹாஜ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய மதுகளில் இந்த மீலாது ஷரீஃப் பரக்கத்தானது. இந்த நிகழ்வுகளில் பெருமானாரை குறித்து பேச வேண்டும், அனைவர்களும் அதனுடைய பரக்கத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஷிஹாபுத்தீன் இப்னு அபி ஹஜ்லா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் 700 வருடத்திற்கு முன்பு மரணித்தவர்கள். ஹிஜ்ரி 677 மரணித்தவர்கள். அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறந்த தினத்திலே தபர்ரகு பிஹி, அதில் நீங்கள் பரக்கத்தை எடுத்துக் கொள்ளுங்கள், அதில் நிம்மதி இருக்கிறது, சந்தோஷம் இருக்கிறது என்றெல்லாம் சமாதான விடயங்களை விழிப்புணர்வு செய்திருக்கிறார்கள். எனவே கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்ணியத்தை மகத்துவங்களை விளங்கி இமாம் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் முல்லா அலி காரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்ற பல லட்சம் ஹதீசுகளை மனனம் செய்து இந்த தீனை ஆய்வு செய்து தன்னுடைய முழு வாழ்க்கையும் தீனுக்காக வேண்டி
செலவு செய்தவர்கள் சொல்லுகின்றார்கள், இதில் நல்ல விடயம் இருக்கிறது, மக்களுக்கு நல்ல விடயங்களை எடுத்துச் சொல்ல வேண்டிய அம்சங்கள் இருக்கிறது, அனைவர்களும் சேர்ந்து இதில் கலந்து கொள்ள வேண்டும் என்ற அபிப்பிராயத்தை நம் அனைவர்களுக்கும் சொல்லித் தருகிறார்கள். எனவே இந்த நல்ல தினத்தில் எங்களுடைய ஊர் தலைவர்களோடு சேர்ந்து, எங்களுடைய உலமாக்களோடு சேர்ந்து சமாதானத்தை, நபிகளாருடைய அன்பை, பிற மதத்தினுடைய அந்த சகோதரர்களோடு எப்படி வழிநடக்க வேண்டும் என்ற முறைமைகளை சேர்ந்து எடுத்தோம்ப வேண்டும் என்பதுதான் இந்த மீலாது விழாவினுடைய மாநாட்டினுடைய இந்த உலமாக்களை நாங்கள் வரவழைத்திருக்கக்கூடிய, இங்கிருக்கக்கூடிய அனைத்து பட்டதாரிகளும் இங்கிருக்கக்கூடிய முழு நோக்கமாக இருக்கிறது என்பதை கூறி வாய்ப்பளித்தமைக்கு விடை கூறுகிறேன். வாஹ்ரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த சந்தர்ப்பத்திலே உங்கள் மத்தியில் உரையாற்றிய அக்கரைப்பற்று மദ്രസத்துல் மஜீதியாவினுடைய பிரதி அதிபர் கண்ணியத்துக்குரிய அல் ஹாஃபில் மௌலவி ஏ நிப்ராஸ் இம்தாதி ஃபாசில் சகாஃபி அவர்களுக்கு இந்த சந்தர்ப்பத்திலே நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்வுகளினுடைய முதலாம் கட்டம் நிறைவடைந்து இப்போது இரண்டாம் கட்டத்துக்குள் நுழைகின்றோம். இந்த சந்தர்ப்பத்திலே கண்மணி நாதர் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் இவ்வுலகிற்கோர் அருட்கொடையாய் வந்துதித்த 1498வது மீலாத் வசந்தத்தை சிறப்பிக்கும் வகையில் இப்போது நிகழ்வை, இரண்டாம் கட்ட நிகழ்வை ஆரம்பிக்கும் முகமாக முதலில் கிராத் தருவதற்காக இந்த நிகழ்வினுடைய தலைமை பாதுஷா பவுண்டேஷன் ஷாஹுல் ஹமீத் ஜும்மா பள்ளிவாசல் தலைவர் அல் ஹாஃபில் மௌலவி அமீருத்தீன் அப்துல் ஹக் அல் தாஃபி அவர்களை நாம் அன்போடு அழைக்கின்றோம். أعوذ بالله من الشيطان الرجيم. بفضل بسم الله الرحمن الرحيم. وتلك حجتنا آتيناها إبراهيم على قومه نرفع درجات من نشاء إن ربك حكيم عليم. ووهبنا له إسحاق ويعقوب كلا هدينا ونوحا هدينا من قبل ومن ذريته داود وسليمان وأيوب ويوسف وموسى وهارون وكذلك نجزي المحسنين. صدق الله العلي العظيم. இறை மறையாம் திருமறை வசனங்களோடு இந்த நிகழ்வை ஆரம்பித்து வைத்த பாதுஷா பவுண்டேஷன் ஷாஹுல் ஹமீத் ஜும்மா பள்ளிவாசல் தலைவர், இந்த நிகழ்வினுடைய தலைமை அல் ஹாஃபில் கண்ணியத்துக்குரிய மௌலவி அமீருத்தீன் அப்துல் ஹக் அல் தாஃபி அவர்களுக்கு இந்த சந்தர்ப்பத்திலே நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மகரிப் தொழுகையை தொடர்ந்து எமது இரண்டாம் கட்ட நிகழ்வுகள் தொடர்ந்து இடம்பெறும் என்பதை நாம் அன்போடு அறிய தருகின்றோம்.
ஆம், மகரிப் தொழுகையை தொடர்ந்து எமது மீலாத் மாநாடு இடம்பெறும் என்பதை நாம் அன்போடு அறியத் தருகின்றோம்.